ரூல் நம்பர் 5ல வந்து என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் ஒன் ஆஃப் த அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தக்கு அப்புறம் வர்றது ஒரு ப்ளூரல் நவுனா தாங்க இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சிங்குலர் வெர்பு தான் வரும். ப்ளூரல் நவுனா இருக்கும். அதுக்கப்புறம் சிங்குலர் வெர்பு தான் வரும். இது வந்து ஒரு ரூல் 5ல ஃபர்ஸ்ட் இது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் இஸ் an IAS officer. ஓகேவாங்க? ஸோ ஒன் ஆஃப் மை, ஸோ ஒன் ஆஃப் த ஓ மையோ, இப்போ இது வந்து நான் பிலாங்கிங்னஸோட சொல்றேன், ஒரு பொசசிவ் கேஸ்ல சொல்றேன். ஸோ அதனால ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வருது. இந்த இடத்துல பாருங்க ப்ளூரல் தான் வந்திருக்கு. அதாவது ப்ளூரல் நவுன். ஒன் ஆஃப் த அப்படின்றதுக்கு பின்னாடி ப்ளூரல் நவுன் தான் வரும். ப்ளூரல் நவுன் தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து வர வெர்பு வந்து பாருங்க சிங்குலர். ஏன் அப்படின்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க எனக்கு, அதுல ஒரு ஆளுன்னு அர்த்தம். ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் இஸ் an IAS ஆஃபீஸர் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தவங்க வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தவங்க தான் IAS ஆஃபீஸர். புரியுதாங்க? அந்த ஒருத்தவங்களை பத்தி தான் நம்ம சொல்றோம். அதனால எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தர், அந்த ஒருத்தர் தான் சொல்றதுனாலதான் இங்க சிங்குலர் வெர்பு. இப்ப இதுல அடுத்த கான்செப்ட் என்னன்னா, செகண்ட் கான்செப்ட் இதே ரூல்ல என்னன்னா, இப்ப நீங்க ஒன் ஆஃப் த அதுக்கப்புறம் ப்ளூரல் நவுன் வரும்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிலேட்டிவ் ப்ரோனோன் வந்துச்சுன்னா, ரிலேட்டிவ் ப்ரோனோன்னா எது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூவா இருக்கலாம், விச்சா இருக்கலாம், தட்டா இருக்கலாம். இப்ப இந்த ப்ளூரல் நவுன் ஒரு ப்ளூரல் நவுன், அதுக்கான ரிலேட்டிவ் ப்ரோனோன். இப்ப இந்த ப்ளூரல் நவுன் வந்து பர்சனா இருந்துச்சு, ஏதோ ஒரு ஆளா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஹூ யூஸ் பண்ணுவோம். இப்ப வேற ஏதாவது அது பர்சனாவும் இருக்கலாம், இல்ல அனிமலோ திங்ஸோ எதுவா வேணாலும் இருக்கலாம். பர்சன், அனிமல், திங் எதுவா வேணாலும் இருந்தாலும் நம்ம that யூஸ் பண்ணலாம். இதே இது ஒரு திங்கா மட்டும் இருந்தது, பொருளா மட்டும் இருந்தது, இல்ல அனிமலா இருந்ததுன்னா நம்ம விச் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இத முதல்ல இந்த லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன் டைரக்டா இந்த ப்ளூரல் நவுனை தான் குறிக்கும். அதனால ரிலேட்டிவ் ப்ரோனோனுக்கு அப்புறம் வரக்கூடிய வெர்பும் ப்ளூரலா தான் இருக்கும். ஓகேவாங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. She is one of the mothers who are really working hard to balance both work and life இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த who வந்து யார பாயிண்ட் பண்ணுங்க? இந்த மதர்ஸ பாயிண்ட் பண்ணும். மதர்ஸ்ன்றது ப்ளூரல், அதனால உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்பு எப்படி இருக்கும்? ப்ளூரலா இருக்கு. சரிங்களா? இந்த who யூஸ் பண்ணலனா இப்ப என்ன இருக்கும்? இந்த ஷீய தான் நம்ம பாயிண்ட் பண்ணிருப்போம். ஓகேவாங்க? அப்ப she is அப்படின்னு ஆரம்பிக்காது. அதாவது who வரலனா she is என்ற ப்ரோனவுனோட ஆரம்பிக்காது. இந்த ப்ரோனவுனை ரிலேட் பண்றதுதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ப்ரோனவுனை இந்த மதர்ஸோட அது ரிலேட் பண்ணும். ஓகேவாங்க? சோ who இல்லனா ஒன் ஆஃப் த மதர் அப்படின்னு தான் வந்திருக்கும், ஒன் ஆஃப் த மதர்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல isன்னு வந்திருக்கும். ஓகேவாங்க? புரியுதா இந்த ரூல்? இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தா மட்டும் ப்ளூரல் வெர்பு வரும். அவ்வளவுதான் ரூல். ஓகேவாங்க? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரலனா ஒன் ஆஃப் தன் வந்தா சிங்குலர் வெர்பு வரும். ஏன்னா நவுன் வந்து ப்ளூரலா தான் இருக்கும். ரெண்டு கேஸ்லயுமே நவுன் வந்து ப்ளூரல் தான், வெர்பு மட்டும் சிங்குலர்.